நம்பிக்கையின் விலை. செந்தில் ஒரு வியாபாரி. அவன் எப்போதும் நேர்மையாக தனது வியாபாரத்தை நடத்தினான். ஒரு நாள் ஒரு வறிய பாட்டி அவனிடம் வந்து, மகனே, எனக்கு ஒரு சில உணவுப் பொருட்கள் வேண்டும், ஆனால் என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னாள். செந்தில் தயங்காமல், பாட்டி, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினான். அதை கேட்ட மற்ற வியாபாரிகள், நீ விரோதம் பாராமல் உதவி செய்கிறாய், ஆனால் நஷ்டம் வந்தால் என்று கேள்வி கேட்டார்கள். சில மாதங்கள் கழித்து அந்த பாட்டியின் மகன் திரும்பி வந்து, என் அம்மா உன்னை எப்போதும் நல்ல மனிதராக பேசி கொண்டிருந்தார். இப்போது நாங்கள் நன்றாக இருக்கிறோம். உன்னுடைய உதவிக்கு பதிலாக இந்த காணிக்கை ஏற்கவும் என்று செந்திலுக்கு ஒரு பெரிய தொகையை வழங்கினான். நல்ல செயல்கள் எப்போதும் நம்மை திரும்ப வந்து சேரும் என்பதை செந்தில் உணர்ந்தான்.